நீதானே நீதானே எனக்கெல்லாம் நேசுவே வைப்பானே என்னை முழுதும் தந்தேனே. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே each and every part of your need is known to God. பிசாசு உங்களை ஊழியம் செய்ய வச்சிருவான், ஈவன் காசு கூட கொடுக்க வச்சிருவான், ஆனா ஜெபம் மட்டும் பண்ண விட மாட்டான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? கை தூக்கி காட்டும் பார்க்கலாம். உங்களை ஊழியம் செய்ய வச்சிருவான், காசு கொடுக்க வச்சிருவான், எல்லாம் செய்ய வச்சிருவான், எல்லா ப்ரோக்ராமையும் பார்க்க வச்சிருவான். ஆனால் ஒரு அரை மணி நேரம் அவரோட ஜெபம் பண்ண விட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நீ கனெக்ட் பண்ண போறவர் இந்த உலகத்தையே படைச்சவர், நீ கனெக்ட் பண்றவர் இந்த உலகத்தில் இருக்க எல்லா காரியத்துக்கும் மேலானவர். நீங்க ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்குள் இருக்கிற இந்த மனுஷிக காரியங்கள்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்விசிபிளா மாறும். கைகளை தட்டி ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள மெசேஜ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் வந்து இன்னைக்கு வந்து பரமனதில் அதை தான் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னாங்க. அதில் வந்து ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. He deletes my past and I know the future if I pray. பரமண்டலங்கள் ஜெபம் நிறைய நாள் பண்ணியிருப்போம். ஆனாலும் இன்றைக்கி அந்த பரமண்டலங்கள் ஜெபத்திலிருந்து நம்மளுடைய பாஸ்ட் டெலிட் பண்ணப்படும், நம்மளுடைய ஃபியூச்சர் சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எது மூலமானா ஜெபத்தின் மூலமாக. அந்த ஜெபம் வந்து நம்மளுடைய பாஸ்டெல்லாம் டெலிட் பண்ணுது, எதிர்காலங்கள் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வார்த்தை. இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. இன்றைக்கி அண்ணன் எடுத்த மெசேஜ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெபம் எப்படி பண்ணால், ஜெபத்தினால நமக்கு என்ன பயன் என்பதை 9 விதமான காரியங்களை பற்றி பேசினா. அப்போ ஜெபம் பண்ணால் பரலோகம் நமக்கு இறங்கி வருது, பரலோகத்துக்கு நம்ம போகிறோம். ரெண்டாவது வந்து காரியங்கள் பாவ வாழ்க்கை ஒழியுது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வந்து அநேக முறை நம்ம படிச்சிருப்போம், ஒரு ஜெபம் செய்வது எப்படின்ட்டு. ஆனால் பரலோக மண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவை ஆரம்பித்து கடைசியில் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் அதுக்குண்டான மீனிங்கை வந்து அண்ணன் மூலமாக ரொம்ப அழகாக வெளிப்படுத்தினார். கன்சிஸ்டன்ட் ப்ரேன்றது ரெகுலராக வந்து தெரிஞ்ச விஷயந்தான். பட் தென் அது எவ்வளோ எஃபெக்டிவாக வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும், நம்ம கன்சிஸ்டன்ட் ப்ரே பண்ணோன்னா இந்த கில்ட்டி கான்ஷியஸ்லேருந்து நம்ம எப்படி வந்துட்டு வெளியில் வரலாங்கிறதையும் வந்து இன்றைக்கி கேட்டோம். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு அபிஷேகமுள்ள ஒரு ஆராதனை, அதை விட வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. தேவனுடைய ஜெபத்தை குறித்து பாஸ்டர் வந்து ரொம்ப தெளிவாக பேசினார். அதில் ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோட சஞ்சரிக்கும் பொழுது அவன் காணாமல் பட போனான். அந்த காணாமல் போகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மனுஷிகத்துக்கு உண்டான எல்லா காரியங்களும் காணாமல் போய் தேவன் வெளிப்படுகிறாருங்கிற ஒரு சத்தியம் உண்மையிலே ரொம்ப ஆழமாக இருந்தது. லார்ட்ஸ் ப்ரேயரை மாடலாக வச்சு நம்மளோட லைஃப்பில் எப்படி ப்ரேயர் லைஃப்பை நம்ம லீட் பண்ணணும், ப்ரேயர்னால் வருகிற நன்மை எத்தனை அப்படின்னு ஆண்டவர் எங்களோட இன்றைக்கி பேசினார். நம்மளோட ப்ரேயர் கன்சிஸ்டண்ட்டாக ஆண்டவரோடு இருக்கும்போது, நம்மளோட கம்யூனிகேஷன் அவரோட கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வைக்கும்போது நம்ம யார்கிட்டையும் கையேந்த வேண்டியதில்லை. அண்ணா பேசின மெசேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆண்டவர் கற்பித்த அந்த ஜெபத்தை பற்றி பேசினாங்க. அது வந்து ஒரு மெமரி வேர்ட்ஸாக தான் இருந்துச்சு, ஆனால் அதோட உண்மையான விளக்கத்தை இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இது லார்ட்ஸ் ப்ரேயர் பற்றி அண்ணன் மெசேஜ் இருப்பேன்னு சொல்லி லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தாங்க. ஸோ அது லார்ட்ஸ் ப்ரேயரில் அது நம்மளோட ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் வீக்கே. ஸோ அந்த லார்ட்ஸ் ப்ரேயரை வந்து டீட்டெயிலாக ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரேயர் வந்து நம்ம எப்படி பார்க்கணும், இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ப்ரேயர் நம்ம எப்படி அந்த ப்ரேயரை ஃபுல்லாகவே பார்க்கணுன்றதை வந்து சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. ஆண்டவர் கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய சத்தியங்களை வெளிப்படுத்துவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த ப்ரேயர் எங்களோட வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னு நம்புகிறேன்.